ஹலோ! இந்த வீடியோல அண்ணியோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். ரொம்ப கிளம்ப்ஸியா இல்ல, நார்மலா நீட்டா இருந்தது. ஸோ, அதனால தான். நான் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும், பன்னீர் புர்ஜியும் செஞ்சிருந்தாங்க. ஸோ, சப்பாத்தி போட்டுட்டு ஏதோ வித்து பண்ணிட்டு இருந்தாங்க. கல்லுல தானே போடுவாங்க. என்னடா டைரக்ட்டா பர்னர்ல வைக்கிறீங்களேன்னு பார்த்தேன். அப்பனா புஃப்னு வரும்னு சொன்னாங்களா, சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு மேல ஒரு கோட்டிங் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தென் இப்போ வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் ஜஸ்ட் வீடியோக்காக வாங்கி வைக்கிறாங்களோன்னு. பட் அந்த மாதிரி இல்ல. இது நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, மேல வந்து பார்த்தீங்கன்னா, சீஸு அதுக்கப்புறம் கீழ கரி லீவ்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டா பாக்ஸா வச்சிருந்தாங்க. நான் வந்து ஒரு 6 மந்த்தா ஃப்ரிட்ஜே இல்லாம ஓட்டிட்டேன். பட் இத பார்த்ததுமே எனக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலா வந்துட்டு இவங்க வாங்கும்போதே இது நல்லாயிருக்கு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. பட் நான் அவ்வளவா சமையல் இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால வாங்காமயே இருந்தேன். நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் எப்பவாவது காய் வரும்போது வாங்கி அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். சமையல் பண்ணணும்னு நினைக்கும்போது கூட நான் ஃப்ரிட்ஜ் இல்லையேன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா கேக் பேக்கிங் பண்ணும்போது ஐசிங் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். பட் எல்லாமே நினைச்ச உடனே வாங்கிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன்.